ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான சரிதா காமாட்சி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய சிம்பிளான படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சரிதா அப்படின்ற ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே தன்னுடைய அம்மாவை இழந்து அப்பா கிட்ட வளர ஆரம்பிக்கிறா. சரிதாவுடைய அப்பாவும் அத்தையும் தான் பாத்துக்கிறாங்க. சரிதாக்கு கல்யாண வயசு வருதுங்க. அதனால சரிதாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சரிதாக்கு அவங்க அப்பாவை விட்டுட்டு போறதுல விருப்பமே கிடையாது. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், உன்னை பாத்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும், நீயும் மத்தவங்களை போல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கணவரோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இவர் நல்லவர் தான், சினிமால ஷைன் ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணி இருந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கணவரோடைய சுயரூபம் என்ன அப்படின்னு. கணவர் செஞ்ச மோசமான சம்பவம் சரிதாவுடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி போய் நிக்குதுங்க. அப்படி என்ன செஞ்சாரு, இது எங்க போய் முடிஞ்சது அப்படின்றது தான் மொத்த படமே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணிருக்கீங்க அப்படின்றத அவங்க சைட்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. நீடு இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு தான் ப்ரோமோட் பண்ணுவேன். அதனால நீங்க தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல் இந்தியால எங்கிருந்து ஆர்டர் போட்டாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த ஆஃபரையும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க கைஸ். ஹீரோனுடைய பேரு சரிதா. இரவு நேரத்துல ரொம்ப டிப்ரெஷன்ல மலையில நனைஞ்சபடியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 3 மாசம் தான் கைஸ் ஆகுது. அதுக்குள்ள தன்னந்தனியா மலையில நனைஞ்சபடி அப்படியே டிப்ரெஷனோட வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்றாங்க. அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் ஒரு ஹாப்பியான பொண்ணா தான் கைஸ் இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே ஹீரோனுடைய அம்மா இறந்துட்டாங்க. ஹீரோனுடைய அப்பா தான் கைஸ் சிங்கிள் பேரண்டா இருந்து ஹீரோனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனுடைய அத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துப்பாங்க. ராத்திரி நம்ம ஹீரோன் வெளியில உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத்தை சாப்பிட வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. அவர் வரதுக்கு லேட் ஆகும், பட்னியா இருக்காத, வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அத்தை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் தொடர்ந்து வெளியில உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோனோட அப்பா வீட்டுக்கு வராருங்க. அப்ப அத்தை கேக்குறாங்க, எங்கனா போயிருந்தீங்க, ஏன் இவ்வளவு லேட் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் போயிருந்தேன், ரொம்ப பசியா இருக்குது, சாப்பாடு போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்ல, நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவளும் சாப்பிடாமே இருக்கிறா அப்படின்னு சொல்ல, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஹீரோனுக்காக ஒரு வரன் பார்த்திருக்கிறதாகவும், அது நல்ல வரன் அப்படின்றதுனால நம்ம ஹீரோனை திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கிறதாவும் சொல்றாருங்க. இதை கேட்டதும் அத்தை சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு கட்டி கொடுக்கணுமா, என் பக்கத்து ஊர்ல எல்லாம் நல்ல சம்பந்தமே இல்லையா, யாரையுமே தெரியாத ஒரு ஊர்ல யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்திலேயே பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அத்தை சொல்றாங்க. ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, தெரியாமலாம் நான் இந்த முடிவு எடுக்கல, எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கும் போது அத்தை சொல்றாங்க, நம்ம பொண்ணுக்கும் என்ன தெரியும், பக்கத்திலேயே இருந்ததுன்னா நம்மளும் பொண்ணை பார்த்துக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இதனால ஹீரோனுடைய அப்பாக்கும் அத்தைக்கும் ஆர்குமெண்ட் ஆயிருது. சாப்பிட சாப்பிட பிளேட்லயே கை கழுவிடுறாரு. ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா போயிருது. பசியோட வந்த மனுஷன் தேவையில்லாம சண்டை போட்டு சாப்பிட்றதையும் அத்தை கெடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு அத்தையை 2 திட்டு திட்டிட்டு அவங்க அப்பா கிட்டையும் வந்துட்டு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அதை சாப்பாடுல காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்றாங்க. ஹீரோனுடைய அப்பா கேட்கிறாரு, உங்க அத்தையை விடுமா, நீ சொல்லுமா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அப்படின்னு கேட்க, ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய நிலைக்கு நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்லப்பா, கல்யாணத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, திருமணம் அப்படின்றது ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைச்சிட்டா, பொண்ணுக்கு பையன் கிடைச்சிட்டான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. 2 பேர்த்துக்குமே ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிட்ட மாதிரி, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒண்ணு அப்படின்னா கூட அது எல்லாருக்குமே வலிக்கும். சோ எல்லோருமே நம்ம கூடயே இருப்பாங்க. திருமணம் அப்படிங்கிறது 2 பேர் இணையறது கிடையாது, 2 குடும்பம் இணையறது அப்படி இப்படின்னு பேசி நம்ம ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்கவும் வைக்கிறாருங்க. ஹீரோனும் தன்னுடைய அப்பா சொல்றாரு அப்படின்றதுக்காக திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்ப ஹீரோனுக்கான திருமண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோனுடைய அத்தை, இந்த டைம்ல மட்டும் உன்னுடைய அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோனும் தன்னுடைய அம்மாவை மிஸ் பண்றாங்க. அதே சமயம் அத்தை சொல்றாங்க, ரொம்ப தூரம் தள்ளி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு உங்க அப்பா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் பாப்பா, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் அதை நினைச்சு பயப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து கட்டிக்க போற பையனுடைய அம்மா அந்த மேக்கப் ரூமுக்குள்ள வராங்க. ஏன் இவ்வளவு ஸ்லோவா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோனோட கையில ஒரு செயினை கொடுக்குறாங்க. இதைத்தான் போடணும், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்க போற பையனுடைய அம்மாவும் இப்படி வந்து ஸ்ட்ரிக்டா பேசிட்டு போறதை பார்த்துட்டு ஹீரோன் கொஞ்சம் பயப்படுறாங்க. வெளியில போனவங்க திரும்பவும் உள்ள வராங்க. ஹீரோன் கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க. என் வீட்டுல பொண்ணே இல்லமா, பையன் மட்டும் தான், நீ எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரவ, உன்னை நான் மருமக மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டேன், மக மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன், நீ என்னோட பொண்ணுதாமா, நான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனு ஸ்மைல் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு அந்த பயமெல்லாம் போய், அட நம்ம மாமியார் இருக்கிறாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருதுங்க. அதுக்கப்புறம் இருவர்களுடைய பெற்றோர்கள் முன்னிலையில வச்சு நம்ம ஹீரோனுக்கும் நவீன் அப்படின்ற
அந்த நபருக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் முடிஞ்ச கையோடையே புகுந்த வீட்டுக்கு ஹீரோனை அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோனுடைய அப்பா கண் கலங்கி அனுப்பி வைக்கிறாருங்க. ஹீரோனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே புகுந்த வீட்டுக்கு போறாங்க. கணவர் வீட்டுக்கு போன உடனே கணவர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல விதமா ட்ரீட் பண்றாங்க. திஷ்டி எல்லாம் சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஹீரோன் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு தயக்கத்தோடய ரூமுக்குள்ள போறாங்க. தன்னுடைய கணவர் கிட்ட இந்த ரூம் டோரை லாக் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல, லாக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எழுந்திருச்சு போய் லாக் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா முதல் முறையா அந்த ரூமை சுத்தி பாக்குறாங்க. ரூம் முழுக்க பாத்தீங்கன்னா சினிமா போஸ்டர்ஸா இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம டேபிள் மேல அந்த ட்ரெடிஷனல் டைப் ரைட்டர் மிஷினும் இருக்குங்க. சரி வாமா உட்காரு அப்படின்ற மாதிரி கணவர் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் தாங்கிட்டு இல்ல பரவாயில்ல அப்படின்றாங்க. பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது கிடையாது. இவங்க 2 பேருக்கும் இப்பதான் முத முறையா பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்பெல்லாம் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியே மாப்பிளையும் பொண்ணும் பேசி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் எல்லாம் பண்றாங்க. பட் இவங்க 2 பேருடைய திருமண வாழ்க்கையில அந்த மாதிரியான எந்த விஷயமே நடக்கலங்க. என்ன பேசுறதுனே தெரியாம 2 பேரும் சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள ஓடுற ஃபேன் சவுண்டே பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்ல கேட்கும் போல. அது என்ன சத்தம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஃபேன் சவுண்ட் அப்படின்னு கணவர் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சைலண்டா உட்காந்துறாங்க. அப்ப படபடன்னு சத்தங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரூம்ல இருக்கிற விண்டோ காத்துல அடிச்சிட்டு இருக்கு. நான் லாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் எழுந்திருச்சு போய் லாக் பண்றாரு. பட்டுன்னு பவர் கட் ஆயிருது. ஹீரோயின் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயப்பட தேவையில்ல, ரூம்குள்ளேயே ஒரு லாந்தர் விளக்கு இருக்கு, நான் அதை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அதை ஏத்துறாருங்க. லாந்தர் விளக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, கல்கத்தால ஒரு முறை ஷூட்டிங் போனப்ப அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட்டுன்னு பவரும் வந்துருதுங்க. ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோனோட கணவரே கேக்குறாரு, நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்ட்டு. ஆமா சொல்லணும், ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இத பத்தி எல்லாம் நான் யோசனை பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை பத்தி அப்படின்னு கணவர் கேக்குறாரு. முதல் ராத்திரியை பத்தி. கல்யாணத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பட் முதல் ராத்திரியை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கணவருக்கு கஷ்டமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. சரி நான் வெளியில போய் படுத்துக்கிறேன்னு பாய் படுக்கையெல்லாம் எடுக்கிறாரு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேண்டாம், வெளியில போய் படுத்தா எல்லாருமே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க, இங்கேயே படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே இவங்க 2 பேரும் படுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட கணவர் கேட்கிறாரு, இதுதான் முத முறையா உன்னோட அப்பாவை விட்டு நீ பிரிஞ்சு வரையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உன்னோட அப்பா உன் மேல அதிக அளவு பாசம் வச்சிருப்பாரு போல, உன்னை பிரிஞ்சதுல அவருக்கு ரொம்பவே வருத்தம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு அவருனா உசுரு. ஆமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, மனமேடையில நான் அவரை கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி கணவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா உன் பக்கத்துல இல்லைன்னு நீ எப்போதுமே ஃபீல் பண்ண தேவையில்ல, உனக்கு நான் இருக்கேன், உன்னை நல்லா நான் பாத்துப்பேன். அது மட்டும் இல்லாம எப்ப நீ உன்னோட அப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நம்ம தப்பான ஒரு ஆளெல்லாம் திருமணம் பண்ணல, ஒரு நல்ல ஆளை தான் திருமணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட கணவர் கண்மொழிக்கிறாருங்க. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவர் போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹாப்பியா பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இது எல்லாமே கனவுங்க. ஹீரோயின் டைம் கேட்டிருந்ததுனால இவரால நெருங்கவே முடியலங்க. ரொம்ப தயக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுடைய மாமியார் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போயிட்டு நான் உதவி செய்யறேன், நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா பரவாயில்ல, இன்னைக்கு தானே வந்திருக்க, இன்னொரு நாள் நீ பண்ணுவியாமா அப்படிங்கும் போது, இல்லத்த நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. சரின்னு மாமியாரும் அலோவ் பண்ண நம்ம ஹீரோனே பாத்தீங்கன்னா காஃபி எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய கணவரும் இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. கணவர் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட மனைவிக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா இவங்களோட திருமணத்துக்காக கிஃப்ட் எல்லாம் பிரசன்ட் பண்றாருங்க, ஒரு போட்டோ ஃப்ரேம். அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்குள்ள உட்காந்து மும்முரமா ஏதோ ஒரு விஷயத்தை டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்குது. பட் இதை பத்தி கேட்டா அவர் கோவப்படுவாரோ அப்படின்னு பயந்துட்டு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட கணவரே உள்ள வர சொல்லி இது வரைக்கும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட பாத்தீங்கன்னா கையில கொடுப்பாருங்க, படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுல காதல் கவிதைங்கெல்லாம் இருக்கும். அது ஹீரோனுக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். அதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் உணர்வுபூர்வமா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது, ஹீரோனோட கணவருக்கு இருக்கிறது சினிமா ஆசை. அவர் சினிமால எப்படியாவது ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை கவிதை எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு இருக்கிறதா தெரிய வருது. காலையில எழுந்திருச்சு வழக்கம் போல பல் தேய்க்கிறதுக்காக வீட்டுக்கு பின்பக்கம் போறாருங்க. அங்க நிறைய செடியெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த செடி மேலேயே பிரஷ் பண்ணி துப்பிட்டு இருப்பாருங்க. இவர் துப்புறதுனால அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்குறதுக்கே நல்லா இல்லாம இருக்கும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கிச்சன்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப மாமியார் கேட்பாங்க, கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் எதையோன்னு நினைச்சிட்டு எழுதிக்கிட்டே இருப்பான், சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக எவ்வளவோ சம்பந்தம் வந்தது, எல்லா சம்பந்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். ஆனா உன்னை மட்டும் என்னன்னே தெரியல, பார்க்காமயே ஓகே அப்படின்னு சொல்லிட்டான்
அப்படின்னு சொல்ல ஹீரோனோட மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. சரி அவன் எழுந்திருச்சுட்டான்னு நினைக்கிறேன், பல் தேய்க்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. வழக்கம் போல ஹீரோனோட கணவர் பல் தேய்க்கிறதுக்காக பேக் சைடு போறாரு. அந்த செடி மேல ஃபுல்லா துப்பி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த செடி எல்லாம் நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சினிமா போஸ்டரை நட்டு வச்சிருவாங்க. சோ இவரு சினிமாவை தெய்வமா பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த இடத்துல பல் தேய்ச்சி துப்பணும்னு அவருக்கு தோணாது இல்லையா, அதனால இவர் வேற இடத்துல போய் துப்பிப்பாரு. சோ அந்த இடத்த நாசம் பண்ண மாட்டாரு. சோ இந்த மாதிரி சிம்பாலிக்கா நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருவாங்க. அதை ஹீரோனோட கணவரும் புரிஞ்சுப்பாரு. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோனோட கையை பிடிப்பாருங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோனோட கணவர் சொல்லுவாரு, எனக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கிறது ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு, முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கும் போது ஹீரோனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராத்திரி வீட்டோட மாடியில இவர் நின்னுட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போவாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட கணவர் சொல்லுவாரு, ஆக்சுவலா எப்போதுமே சினிமான்னு சினிமா விஷயத்துல ரொம்பவே இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால நான் என்னோட அம்மாவை ஒழுங்கா பாத்துக்கவே இல்லை. அது ஒரு பக்கம் டிப்ரெஷனா இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப நீ வந்துட்டல, நீ பாத்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கும் போது உங்க அம்மாவை நான் பாத்துப்பேன், உங்களை பத்தி அப்படின்னு கேட்கும்போது என்னை பத்தி நான் என்னைக்குமே யோசனை எல்லாம் பண்ணது கிடையாது, சினிமால நல்லா ஷைன் ஆகணும், அம்மாவை நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப என்ன பத்தி அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோனோட கணவர் அப்படியே யோசனை பண்றாருங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எதனால திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது ஏன் பிடிக்கல, என்ன மட்டும் ஏன் பிடிச்சது அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களை பார்த்த உடனே இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ண அப்படிங்கும்போது அது எப்படிங்க பார்த்தோன்னே தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க கணவர் சொல்றாரு, எனக்காக நிறைய பெண்களை பார்த்தாங்க, பார்த்த பெண்களை பத்தி எல்லாம் என்னோட அம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் ரொம்ப கான்பிடென்ட்டா சில விஷயங்களை சொன்னாங்க, அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி கணவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் கீழே போயிருவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் ஒரு கதை எழுதி வச்சிருந்தார் இல்லையா, அந்த கதையை கொண்டு போய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா அந்த கதையை படமா பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஹீரோயினையும் கணவரையே தேர்ந்தெடுக்க சொல்லிட்டாருங்க. ஹீரோனுடைய கணவரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஆடிஷன்லாம் பண்றாரு. அதுல ஒரு பொண்ணு வந்து கலந்துக்கிறா. அந்த பொண்ணை ப்ரொடியூசர் ஓகே அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சினிமால நடிக்கணும்னா ஒரு சில நிபந்தனைகளை எல்லாம் அந்த பொண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த பொண்ணு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்குது. அப்பதான் ஹீரோனுடைய கணவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா சினிமா அப்படின்றது நம்மள மாதிரி ட்ரை பண்றவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. ப்ரொடியூசர் உன்னை வச்சு படம் பண்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. ஆனா ப்ரொடியூசர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறாரு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரியே நடிகை ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா அது சினிமா வாய்ப்புக்காக இப்படி எல்லாம் பண்ண சொல்றாங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணோட இடத்துல இருந்து யோசிக்காம ஒரு 5 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்னு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோனுடைய கணவரும் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கணவர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி ப்ரொடியூசரை பார்த்தேன், ப்ரொடியூசர் கதை ஓகே பண்ணிட்டாரு, ஆனா ஆடிஷனுக்கு வந்த அந்த பொண்ணு கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கிறாரா, நானும் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு திட்டுறாரு, இதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, அந்த ஆள் தான் இப்படி பேச சொல்றானா, நீயும் போய் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பேசிட்டு வந்துருவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் என்ன பண்ணா நமக்கு என்ன, என்னோட கதையை படமா பண்றேன்னு சொல்லியிருக்கான், ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு இல்ல, நீயும் இந்த ஃபீல்டுல தானே இருக்கிற, அந்த ஆளோட பர்சனல் லைஃப் எல்லாம் நமக்கு எதுக்குடா, அந்த ஆள் ஒரு வேலை கொடுத்தான், அந்த வேலையை நான் செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சாதாரணமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேட்டு நவீனோட ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகுறாரு, என்னதான் இருந்தாலும் நீ பண்றது தப்பு அப்படின்ட்டு. ஆனா கணவர் என்ன சொல்றாருன்னா, இது சரி அது தப்பு, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா மட்டும்தான் மேல வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டு சொல்றாரு, முயற்சி எடுக்கிறது தப்பு இல்ல, நம்ம முயற்சி எடுக்கக்கூடிய ரூட்டும் கரெக்டா இருக்கணும், ஆனா நீ எடுத்திருக்கிற ரூட்டு ரொம்ப தவறான ரூட்டு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றாரு. ஆனாலும் ஹீரோனோட கணவர் ஜஸ்டிஃபை பண்ணி தான் பேசிட்டு இருப்பாரு. கோவத்துல டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போலாம்னு நினைக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து காஃபி எடுத்துட்டு வருவாங்க. வெளியில போன வேகத்துல ஹீரோயின் மேல மோதி அந்த காஃபி எல்லாமே அவங்க மேல பட்டுருங்க. பயங்கரமா கொதிச்சிட்டு இருந்திருக்கு போல. ஹீரோனுடைய மாமியார் வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களும் இந்த வீட்டுல தான் இருக்கிறோம், ஏன் எங்களை பத்தி கேரே பண்ணிக்க மாட்டேன்ற, எப்ப பார்த்தாலும் சினிமான்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்கிறதே இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் மனைவி கிட்ட இவர் சாரி கேட்கிறாருங்க. இப்ப ஹீரோனோட கணவர் மறுபடியும் ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. இந்த ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சாதாரணமா பேசுறாரு. நல்லா போயிட்டு இருக்குது சார், அப்புறம் கதையும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கதை ரொம்பவே அற்புதமா வந்திருக்குது, நீங்க கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, கதை கேட்கிற இன்ட்ரெஸ்ட்ல நான் இப்ப இல்ல, ஹீரோனோட கதை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எப்படி இது ஒரு முதல் படமோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் இது முதல் படம், அந்த பொண்ணு கிட்ட நான் பேசியிருக்கேன் சார், கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல அந்த பொண்ணு கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ற வழியை பாரு, அதுக்கப்புறம் நம்ம கதையை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாருங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்பி வராருங்க. அப்பவும் கணவரோட ஃப்ரெண்டு திட்டிட்டே தான் வந்துகிட்டு இருப்பாரு, இதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோனோட கணவர் சொல்றாரு, நீ எதுக்குடா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த ஆள் என்னவோ பண்ணிட்டு போறான், சொன்னதை செஞ்சுட்டு நம்ம கதையை டெவலப் பண்ற வழியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மறுபடியும்
ஃப்ரெண்டு திட்டுவாரு. கணவர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட பாதி வழியிலேயே இறக்கி விட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் ஆடிஷன்ல செலக்ட் ஆன அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அந்த பொண்ணு சொல்றா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுக்கெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணி போக முடியாது அப்படின்னு. அப்புறம் திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, ஹீரோனோட கணவர், நீ எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க, ஒரு 5 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னா நம்ம 2 பேரோட லைஃபும் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருதுங்க. ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியா பேசுற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோட கணவர் சொல்றாரு, இந்த வாய்ப்புக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், இப்போ அந்த வாய்ப்பை ஒரு ப்ரொடியூசர் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போனேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பயங்கரமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. கணவர் இப்படி மோசமான விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்ற விஷயம் தெரியாத மனைவி பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெருங்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது காதலை வெளிப்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் சைடுல உட்காந்து தலைக்கு என்ன வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப மாமியார் வந்து பார்த்துட்டு, என்னமா நீயே தலைக்கு என்ன வச்சுட்டு இருக்கிற, என்ன கூப்பிட்டா நான் வந்து வச்சு விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி மருமகளை கூப்பிட்டு உட்கார வச்சு தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நீ உன்னோட அப்பாவை மிஸ் பண்ற தானே, உன்னோட அப்பாக்கு கால் பண்ணி பேசினியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லாத எங்க வில்லேஜ்ல ஒருத்தரோட வீட்டுல மட்டும் தான் போன் இருக்குது, அவருக்கு போன் பண்ணி அப்பாவை வர சொல்லி அதுக்கப்புறம் பேசுற மாதிரி தான் இருக்கும். போன் இருக்கிறவரு அவைலபிளா இருக்கும்போது என்னோட அப்பா அவைலபிளா இருக்க மாட்டாரு, சோ நேர்ல போய் பார்த்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு நேர்ல பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா காலத்தை கடத்தாதமா, நீ போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, அவர் என்ன கூட்டிட்டு போவாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு என்னமா அவன் கூட்டிட்டு போவான் அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட கணவர் ஏர்ன் பண்ண பணத்தை எல்லாம் கொண்டாந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. வீட்டுல உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே நீ என்கிட்டயே கொடுத்துட்ட, உன்னோட செலவுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாமியாரே பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட கணவரும் பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்து நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. பேச பேச இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வர ஆரம்பிக்குதுங்க. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஹீரோனோட கணவரை ரொம்பவே பிடிச்சி போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கணவர் கிட்ட வெளியில கூட்டிட்டு போக சொல்லலாம் அப்படின்னு ஆசையோட இருப்பாங்க. ஆனா கணவர் பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ரெடியாகி கிளம்பி போயிருவாருங்க. ஹீரோனுக்கு சங்கடமா போயிடும். இதை ஹீரோனுடைய கணவர் புரிஞ்சுக்குவாரு. வெளியில போயிட்டு கால் பண்ணுவாரு, என்னாச்சு உன்னை வெளியில கூட்டிட்டு போலன்னு கோவமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோன் பதில் சொல்லாம இருப்பாங்க. உண்மை சொல்லு, சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டா நம்ம ஹீரோனுடைய மாமியார் வந்து ஹீரோனை கூப்பிட, அம்மா கூப்பிடுறாங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. மாமியாருக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயோடாக்ஸ் எல்லாம் போட்டு விட சொல்லுவாங்க. ஹீரோனு பாத்தீங்கன்னா அதை போட்டு விட்டுட்டு இருக்க, மறுபடியும் போன் அடிக்கிற சத்தம் கேட்கும். அட்டன் பண்ணா கணவர் தான் பேசுவாரு. முன்னே இவங்க 2 பேரும் இருந்ததை விட இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. நல்லாவே போன்ல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரொமான்டிக்கா ஸ்மைல் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனுடைய கணவர் இந்த ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக தான் கைஸ் போயிருந்திருக்காரு. இப்போ ப்ரொடியூசர் கேட்கிறாரு, எப்படி போயிட்டு இருக்கு வேலை அப்படின்ட்டு. ஹீரோனோட கணவர் சொல்றாரு, எல்லாமே நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு, ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கல, நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றா அப்படிங்கும்போது, முதல்ல அவ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு நீ வந்து சொன்ன, ஆனா இப்போ கண்டிப்பா அவ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு நீ வந்து சொல்ற. தெலுங்கு பொண்ணுங்களை எடுத்தா இப்படித்தான் உதவின்னு வந்து நிப்பாங்க, ஆனா நமக்கு ஒரு உதவினா செய்ய மாட்டாங்க. நீ ஒன்னு செய்ய, ஒரு ஹிந்திக்கார பொண்ணா பார்த்து கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம படத்தோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட கணவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்னோட கதைக்கு ஒரு தெலுங்கு பொண்ணு நடிச்சாதான் சார் கரெக்டா இருக்கும், ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவதான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றால, அதனால வேற ஒரு பொண்ணை கூட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்றாருங்க. இந்த ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணை நடிக்க வைப்பேன், வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, ஆனா நான் சொல்ற ஆள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்றாரு. இப்ப ஹீரோனோட கணவருக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருங்க. எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்பதான் வேலை முடிஞ்சது, இன்னும் நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீங்க இன்னும் அங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ எனக்கு அந்த பயமெல்லாம் போயிடுச்சு, இன்னைக்கு ராத்திரி நம்ம சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் போயிட்டு ரெடியும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கணவருடைய வருகைக்காக ஹீரோயின் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கணவர் ரொம்ப நேரம் ஆயுமே வரமாட்டாருங்க. அதே சமயம் ஹீரோனுடைய மாமியாருக்கு திடீர்னு உடல்நிலையில குறைபாடு ஏற்படும். அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் போயிட்டு சொல்லுவாங்க, சீக்கிரமா அவர் வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் ஆயிரும், கணவர் வந்திருக்கவே மாட்டாரு. சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்ல இருந்து கால் பண்ணுவாங்க. ஆனா லைனே போகாதுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமும் பதட்டமும் ஏற்படும். இன்னொரு பக்கம் ஹீரோனுடைய மாமியார் உடல்நிலை சரியில்லாம அவன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. வந்துட்டாரு, கிட்ட வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போய் மாமியார் கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள டச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, ஹீரோனோட மாமியாருக்கு ஹை ஃபீவர் அப்படின்ட்டு. இவங்களுடைய உடல்நிலை வேற நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டைரியில ஹீரோனுடைய கணவர் ஃப்ரெண்டு நம்பர் இருக்குங்க. போனை போட்டு கணவர் பக்கத்துல இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது, அவன் என் கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. கால் பண்ணி பாத்தியாமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னா என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கும்போது, பின்னாடி பெட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய மாமியார் பயங்கரமா இரும ஆரம்பிச்சிருவாங்க. பெட்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க. போனை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவங்களுக்கு பயங்கரமா ஹார்ட்ல பெயின் வந்திருக்கு அப்படின்ட்டு. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மாமியார ஒரு ஆட்டோல வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிருவாங்க. சிகிச்சை அளிக்கிறதுக்காக மாமியார உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலிபோனை யூஸ் பண்ணி தன்னோட கணவருக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணா அப்பவும் லைனே போகாதுங்க. ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உடனடியாக ஆபரேஷன் பண்ணி ஆகணும், 2 to 3 லட்சம் ரூபாய் செலவாகலாம், முதல்ல 20,000 ரூபாய் பணத்தை கட்டுங்க, அப்பதான்
தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் கையில சுத்தமா காசும் இல்ல, கணவரும் போனை அட்டன் பண்ண மாட்டேன்றாரு. கையில காசு இல்லாதனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க கழுத்துல கிடக்கிற செயின் எடுத்து வச்சிருவாங்க. அப்போ ரிசப்ஷன்ல சொல்லுவாங்க, நாங்க இந்த செயின் எல்லாம் வாங்க மாட்டோம் மேம், தயவு செஞ்சு போய் காசு கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க போய் அமைதியா உட்காந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கணவருடைய ஃப்ரெண்டு வருவாருங்க. கணவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனடியே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாரு. அப்பதான் தெரிய வருது, போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஹீரோனுடைய கணவரை பிடிச்சி லாக்அப்ல வச்சிருக்காருன்ட்டு. அங்கதாங்க விஷயமே தெரிய வருது. எதனால ஹீரோனோட கணவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஆடிஷன் அட்டன் பண்ண அந்த பொண்ணை இந்த ப்ரொடியூசர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் அந்த பொண்ணு கிட்ட இவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதனால அந்த பொண்ணு மன உளைச்சலுக்கு உள்ளாகி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம ஹீரோனோட கணவர் மேலையும் அந்த ப்ரொடியூசர் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆபீசர் ஹீரோனோட கணவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து புடிச்சிட்டு வந்து லாக்அப்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போய் கணவர் கிட்ட, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, உங்களை எதுக்காக புடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க, அத்தைக்கு வேற திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், நானும் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கணவருடைய ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு, பாவம் சார் கல்யாணமாயி 3 மாசம் தான் ஆகுது, விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனை பாக்குறாருங்க. கொஞ்சம் தவறான பார்வையில பாக்குற மாதிரி இருக்குது. கிட்ட வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, லாக்அப்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனோட கணவர் விஷயத்த சொல்றாருங்க. நீ அமைதியாரு, இந்த பொண்ணு சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னுடைய அத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதும் உடனடியா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உங்க கதையெல்லாம் நல்லா இருக்கு, என்னதான் இருந்தாலும் நீங்க சினிமாக்காரங்க தானே, ஒரு கதையை கட்டி விடுறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாருங்க. ஹீரோனோட கணவர் கெஞ்சுறாருங்க, சார் நான் எந்த தப்பும் செய்யல சார், என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எது எந்த தப்பும் செய்யலையா, ஒரு அடி விட்டன்னு வைங்க, நீ என்ன செஞ்ச அப்படின்றது ஊர் முழுக்க வெளியில தெரிய வரும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. இப்ப கணவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இவன் கிடையாது சார், இவன் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட இருக்கிறவன், அவனை தப்பாலாம் பேசாதங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அவனுக்கு நீ சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தேன்னு வைங்க, அவனை தூக்கி வெளியில போட்டுட்டு நீ தான் எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு அப்படின்ட்டு ஹீரோனோட கணவர் சொல்றாரு, நீ இங்க இருக்காத, இங்க இருந்து போயிரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் எந்த தப்பும் செய்யல, கூடி சீக்கிரம் வெளியில வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அவங்க அத்தை வேற இருக்காங்க, உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும், பண தேவை வேற இருக்குது. இப்ப கணவர் ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, நீங்க வாமா, உனக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விடுறேன், எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, போடா இவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விடுறா அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருப்பாருங்க. கணவர் கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க, தயவு செஞ்சு என்னோட கணவரை விட்டுருங்க சார், நாங்க உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை விட்டுறதுனால எனக்கு என்னவா லாபம் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யற சார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கெஞ்சுறாங்க. சரி ஒண்ணு பண்ணு, ஆபரேஷனுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் நான் தரேன், என் கூட 5 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாருங்க. இதை பார்த்ததும் ஹீரோனோட கணவருக்கு தூக்கி வாரி போட்டுருது, பயங்கர டென்ஷனாയി கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இந்த ஆள் இப்படி நம்ம கிட்ட கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நொறுங்கி போய் நம்ம ஹீரோன் உட்காந்துடுறாங்க. நீ எல்லாம் ஒரு போலீஸா ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்அப் குள்ள இருந்து நம்ம ஹீரோனோட கணவர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு, சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பதிலுக்கு ஒரு மிரட்டுறா இருப்பாருங்க. நம்ம ஹீரோனோட கணவரே மிரண்டு போய் அமைதியா நின்றுறாரு. நேரா இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவோட மனைவி கிட்ட போறாருங்க. 5 நிமிஷம் நீ கண்ண மூடிக்கிட்டீங்கன்னா 6வது நிமிஷம் அவன் வெளியில வந்துருவான் அப்படின்னு சொல்ல, லாக்அப் குள்ள இருந்து அவர் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய மாமியார் வேற உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, அந்த 3 லட்சம் ரூபாய் கட்டினா மட்டும்தான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். ஹீரோன் இந்த பதில சொல்லுவாங்க அப்படின்னு கணவர் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. எனக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவை இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு நடந்தே போவாங்க, மலையில நனைஞ்சிட்டே. ஸோ இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. கணவர் ஆடிஷன் அட்டன் பண்ண ஹீரோயின் கிட்ட என்ன விஷயத்த சொன்னாரோ அதே வார்த்தையை தான் கொஞ்சம் கூட மாறாம இந்த போலீஸ் ஆபீசர் மனைவி கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட இவர் சொல்லும் போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய வலியை இவர் இம்மி அளவு கூட உணர்ந்திருக்க மாட்டாரு. ஆனா அதே விஷயம் அவரோட வாழ்க்கையில நடக்கும்போது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத இப்போ லாக்அப் குள்ள இருந்து பயங்கரமா உணர்றாருங்க. அதுக்கப்புறம் கண் கலங்கிட்டு வீட்டில் ரெடி ஆகிட்டு ஒரு எல்லோ கலர் சாரியை கட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் எதிர்பார்க்கலங்க இவங்க கிளம்பி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்ததை பார்த்துட்டு அவர் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் வந்து மனைவி கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதை பார்த்து லாக்அப்குள்ள இருந்து துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நான் செஞ்ச தப்புக்கு என் பொண்டாட்டியை தண்டிச்சிடாதீங்க, கெஞ்சி கேட்கிறேன் சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கண்டுக்காத இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா இவர் அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதை கண்ணால பார்க்க முடியாம லாக்அப்குள்ளேயே உட்கார்ந்து
உட்காந்துட்டு இவர் பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாரு. தன்னோட வாழ்க்கையில தான் செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்துட்டு கதறி அழுதுகிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவா இருக்குங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல இருப்பாங்க, இது எதுவுமே நடந்திருக்காது. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் லாக்கப் ஓபன் பண்ணி விடுவாரு. நம்ம ஹீரோயின் உள்ள போய் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த கணவருடைய கையில ஒரு விலங்க போட்டு விட்டுட்டு உள்ள இந்த இன்ஸ்பெக்டர் வருவாருங்க. கணவர் கெஞ்சுவாரு, அந்த ப்ரொடியூசர் சொல்லி தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன், பட் நான் எந்த ஒரு தப்பும் செய்யல சார், என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ சொன்ன அந்த ப்ரொடியூசருக்காக தான் நான் வேலை பார்க்கறேன், அந்த ப்ரொடியூசர் கிட்ட அனுப்பி வை அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நான் வேணா போறேன், தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போய் அவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனோட கணவர் சொல்றாரு, சார் அவளுக்கு என் மேல ரொம்ப உசுறு சார், அதனாலதான் என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னா, ஆனா அதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அவ சத்தியமா நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சுறாரு. இதே மாதிரி தாண்டா சினிமா கனவோட பொண்ணுங்க சினிமாக்கு வருவாங்க, அவங்க கிட்ட போயிட்டு இப்படிதான் பேசுவியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பாயிண்ட பிடிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த விஷயம் தெரிய வந்தது, இது மாதிரி எத்தனை பெண்களோட வாழ்க்கையில நீங்க விளையாடி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதுக்கு ஹீரோனோட கணவர் சொல்றாரு, சார் அந்த ப்ரொடியூசர் எனக்கு வேலை கொடுத்தாரு, நான் அந்த வேலையை செஞ்சேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் எனக்கு என்ன சார், என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்ற மாதிரி அவர் செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறாருங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சரி ஓகே, உன்னோட மனைவி அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், அவங்களுக்கு என்னன்னா உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஹீரோனோட கணவர் ரியலைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கைவிலங்க கலட்டி விட்டுட்டு ரெண்டு பேர்த்தையுமே வெளியில வர சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஒவ்வொரு பொண்ணுக்கும் மானம் உயிருக்கும் மேலானது, அந்த மானத்தை காக்க வேண்டியது புருஷனோட கடமை, இனி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காத, அந்த பொண்ணோட முகத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை விடுறேன், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. அப்போ ஹீரோனோட கணவர் சொல்றாரு, கூடி சீக்கிரம் நீங்க கொடுத்த பணத்தை நான் கொண்டாந்து கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறாரு. ஆக்சுவலா இது எல்லாமே பிளான் பண்ண ஒரு விஷயங்க. ஹீரோனோட கணவர் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவரு பணத்தை கொண்டாந்து போலீஸ் கிட்ட கொடுத்து இவனுக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு போலங்க. சோ அதனாலதான் இவ்வளவு நேரம் இன்ஸ்பெக்டர் புரிய வைக்கணும்னு எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காரு. பணம் எனக்கு கொடுக்க தேவையில்ல, உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, இப்போ நம்ம ஹீரோனோட கணவரும் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில வரும்போது போலீஸ்காரங்க இந்த ப்ரொடியூசரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த ப்ரொடியூசர் மேலதாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வெளியில கணவரோட ஃப்ரெண்டு நின்னுட்டு இருப்பாரு. ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி கிட்ட, உன் புருஷனை இப்படி தேவையில்லாம லாக்அப்ல வச்சு பிரச்சனை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா அவனை சரியான ரூட்டுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் தனியா நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஹீரோனுடைய கணவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானப்படுத்துவாருங்க. நான் சினிமா மேல பைத்தியமா இருந்தேன், சீக்கிரமா சினிமால சைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியாம நான் செய்யறது தப்புன்னு கூட புரியாம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. மனைவியும் யோசிக்கிறாங்க, அதே சமயம் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆர்வத்துல சரியான ரூட்ல போகாம தவறான ரூட்ல போயிட்டு இப்போ பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அழியறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வெளியில தெரிய வந்து தப்பையும் உணர்ந்துட்டாரு. இனிமேல் கண்டிப்பா இந்த பாதையை அவர் தேர்ந்தெடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்பி ஹீரோனும் பாத்தீங்கன்னா கணவரை ஏத்துக்கிறாங்க. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.